ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு another வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன கார் ட்ரை பண்ணுறோன்னா மாருதி சுசுகி எஸ்ப்ரெஸோ பெட்ரோல் ஆட்டோமேட்டிக். இந்த காரோட இன்ஜின் வந்து 1 லிட்டர் 3 சிலிண்டர் K10B பெட்ரோல் இன்ஜின். இது வந்து 3 சிலிண்டர் அப்படிங்கிறனால வைப்ரேஷன் அண்ட் நாய்ஸ் எல்லாம் இருக்குது. மேலே வந்து உங்களுக்கு இன்சுலேஷனே தெரில. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஹூடு வந்து பார்த்தோம்னா ரொம்பவே லைட்டாக இருக்குது. இங்கே ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம எக்ஸ்டீரியர் டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹெட்லைட் அண்ட் இண்டிகேட்டர் ரெண்டுமே வந்து ஹேலஜன் தான் கொடுத்துருக்காங்க. நைட் டைமில் ஓரளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது. கீழே வந்து எல்இடி அது மாதிரி ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஆப்ஷனல் அப்படின்னு நினைக்கிறேன். சென்டரில் வந்து சுஜுகி லோகோ அதை சுற்றி வந்து ஜீப் மாதிரியே கிரில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறப்ப கார் வந்து பாக்ஸி ஷேப்பில் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து கீழே ஸ்கிட் பேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கார் வந்து ப்ளூ கலரில் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம சைட் ப்ரொஃபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சைட்லேருந்து பார்க்குறப்ப கார் வந்து நல்லா பாக்ஸி ஷேப்பில் இருக்குது. ஃப்ரண்ட் டயர் சைஸ் வந்து 165/70R14. இது வந்து அலாய் வீல் கிடையாது. ஃப்ரண்ட் பிரேக்ஸ் வந்து டிஸ்க் பிரேக். இது வரைக்கும் நாம் ரிவ்யூ பண்ண கார்ஸ்லேயே இந்த டயர் சைஸ் தான் வந்து ஸ்மால் சைஸ் டயர். இங்கே வந்து சைடு இண்டிகேட்டர் அண்ட் சைடு மிரர் வந்து பாடி கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து உங்களுக்கு ஆண்டனாக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. சைட்லேருந்து பார்க்குறப்ப கார் வந்து உங்களுக்கு ரொம்பவே காம்பேக்டாக இருக்குது. சொல்லப்போனால் இந்த காரோட வீல் பேஸ் வந்து லெஸ் தென் 2.4 மீட்டர்ஸ் அண்ட் லென்த்து வந்து மோர் தென் 3.5 மீட்டர்ஸ். இந்த கார் வந்து சிட்டிக்குள்ளே அந்த டிராஃபிக்கில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பி பில்லரில் வந்து பிளாக் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ரியரில் வந்து உங்களுக்கு ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் இது வந்து ஆப்ஷனல் அப்படின்னு. இந்த காரோட ரியர் டயர் சைஸ் வந்து ஃப்ரண்ட் டயரோட சைஸ் தான். அன்றைக்கி பிரேக்ஸ் வந்து ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஃபியூல் டேங்க்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம இந்த காரோட ரியர் டிசைன் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த காரோட வித்து வந்து ஜஸ்ட் 1.5 மீட்டர்ஸ். ரொம்பவே காம்பேக்டாக இருக்குது. இங்கே வந்து குரோம் ஸ்ட்ரிப் ரன் ஆகுது அண்ட் அதுக்கு கீழே வந்து சுஜுகி லோகோ இருக்குது. இங்கே வந்து எஸ்ப்ரெஸோ அப்படிங்கிறக்கான பேட்ஜிங் இருக்குது. டெய்லைட்ஸ் வந்து சி ஷேப்பில் இருக்குது அண்ட் இது வந்து ஹேலஜன். இண்டிகேட்டர் அண்ட் ரிவர்ஸ் லைட் எல்லாமே வந்து ஹேலஜன். மேலே வந்து ஹை மவுண்டர் ஸ்டாப் லேம்ப் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இந்த காரில் வந்து ரிவர்ஸ் கேமரா கிடையாது. ரியர்லையுமே வந்து ஸ்கிட் பிளேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த காரோட பூட் சைஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பூட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு கீழே அப்படின்னா ஃப்ரண்ட்டில் இருக்க லிவரை யூஸ் பண்ணி தான் ஓப்பன் பண்ண முடியும். இந்த காரோட பூட் சைஸ் வந்து 240 லிட்டர்ஸ். இது வந்து ஒரு டீசன்ட் சைஸ் பூட் இந்த காரை பொறுத்த வரைக்கும். பூட்டோட லோடிங் ஏரியா வந்து கொஞ்சம் ஹையாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ஸ்பேர் வீல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்பேர் வீல் வந்து அலாய் வீல் கிடையாது. இன்ஃபேக்ட் மெயின் வீலே வந்து அலாய் வீல் கிடையாது. ஸோ இது வந்து ஸ்டீல் வீல் தான். இங்கே வந்து வார்னிங் ட்ரையாங்கிளுக்கான பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட் அண்ட் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் இந்த காரோட பூட் சைஸ் வந்து ஒரு டீசன்ட் சைஸ் பூட். பூட் லிடுமே வந்து உங்களுக்கு ரொம்பவே லைட்டாக கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ரியர் சீட் ஸ்பேஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரியர் டோர் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா ஒய்டாக ஓப்பன் ஆகுது. சொல்லப்போனால் ஒரு 90 டிகிரி அளவுக்கு ஒய்டாக ஓப்பன் ஆகுது. ரியர் சீட்ஸ்க்கு வந்து பவர் விண்டோ கண்ட்ரோல் கிடையாது. நார்மல் கண்ட்ரோல் தான் இருக்குது. இங்கே வந்து டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு தேவையான லிவர் அண்ட் இங்கே வந்து ஸ்மால் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. இங்கே வந்து மேலே வந்து குரோம் ஸ்ட்ரிப் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக்ஸ் வந்து ஃபுல்லாகவே ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ். ரியர் டோருக்கு வந்து டோர் பாக்கெட் கிடையாது. ரியர் சீட்ஸ்க்கு வந்து 2 ஃபிக்ஸ்டு ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் பின்னாடி வந்து ரியர் பார்சல் செல்ஃப் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம உள்ளே போய் ரியர் சீட்டில் வந்து எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரியர் டோர் வந்து உங்களுக்கு ரொம்பவே லைட்டாக தான் இருக்குது. நான் வந்து 6 ஃபுட் டால். எனக்கு வந்து லெக் ரூம் வந்து நிறையாவே இருக்குது. ஒரு ப்ராப்ளமே கிடையாது இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். இங்கே வந்து மேக்சின் ஹோல்டர் அண்ட் அண்டர்டைஸ் சப்போர்ட் வந்து பிலோ ஆவரேஜ் அண்ட் ஹெட்ரூம் வந்து அடிக்குவேட்டாக இருக்குது. ரைட் சைடில் மேலே வந்து டோர் ஹேண்டிலுக்கான பிளேஸ்மெண்ட் அண்ட் லெஃப்ட் சைட்லேயுமே வந்து ஒரு டோர் ஹேண்டிலுக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. ரியர் சீட் வந்து 2 அடல்ட்ஸ் உட்கார அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் 3 பீப்புள் உட்காரதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ரியர் சீட்டுக்கு வந்து ஏசி வெண்ட் அண்ட் சார்ஜிங் சாக்கெட் எதுவுமே கிடையாது. அந்த சைடு இருக்க சீட்லேயுமே வந்து மேக்சின் ஹோல்டருக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. ஃப்ரண்ட் டேஷ்போர்ட் டிசைன் வந்து உங்களுக்கு ஃபுல் பிளாக்கில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரண்ட் சீட்ஸ்க்கு போய் அங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரண்ட் டோரில் வந்து கீப் போடுறதுக்கான ஸ்லாட் இருக்குது அண்ட் டோர் ஹேண்டில் வந்து பாடி கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் டோரில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பாட்டில் ஹோல்டர் பக்கத்துலேயே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அண்ட் ஸ்பீக்கருக்கான பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து உங்களுக்கு டெடிக்கேட்டடாக ரெட் பெடல் கிடையாது. பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டருக்கான பிளேஸ்மெண்ட் மட்டும்தான் இருக்குது. இங்கே வந்து இன்ஜின் பே பண்ணுறதுக்கு தேவையான லிவர், மேலே வந்து ஹெட்லைட்டோட ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ் அண்ட் மேலே வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. இந்த சுவிட்ச் வந்து ஃப்ரண்ட்டில் இருந்த லைட்ஸ்க்காக ஏசியோட சுற்றி வந்து பிரஸ்ட் அலுமினியம் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து ஃபியூல் டேங்க் அண்ட் பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு தேவையான லிவர்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட் சீட்ஸ் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. இருந்தாலும் ஃப்ரண்ட் சீட்ஸ்க்குமே வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் தரல. ஆல்சோ சீட் பெல்ட்டுமே வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் கிடையாது. ஸ்டேரிங் வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸ்டேரிங்கில் வந்து ஸ்டேரிங் மோட்டர் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆடியோ அண்ட் கீழே இருக்கிறது வந்து கால்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ். ரைட் சைடு இருக்க லிவரில் வந்து ஹெட்லைட் அண்ட் இண்டிகேட்டருக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ் அண்ட் ஆப்போசிட் சைடில் இருக்க லிவரில் வந்து வைப்பருக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. அண்ட் லெஃப்ட் சைடில் டேஷ்போர்டில் வந்து உங்களுக்கு மொபைல் ஃபோன் அண்ட் மற்ற திங்ஸ் வைக்கிறதுக்கான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது.
இந்த காரில் வந்து உங்களுக்கு டோட்டலாக 2 ஏர் பேக்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம க்ளோ பாக்ஸ் பார்த்தோம்னா டீசென்ட் சைஸ் க்ளோ பாக்ஸ். இதில் வந்து பேப்பர் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இங்கே வந்து அவுட் சைட் ரியர்வியூ மிரரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து சென்டரில் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து இன்சைட் ரியர்வியூ மிரர் அண்ட் மைக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. சன்வைசர் வந்து மிரருக்கான பிளேஸ்மெண்ட் இல்லை. அண்ட் ஆப்போசிட் சைட்லையுமே வந்து சன்வைசர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ரீடிங் லைட்ஸ்க்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. லைட்ஸ் வந்து ஹேலஜன். சென்டரில் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் சீட்டுக்கு தேவையான பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து ஹசாலைட் சுவிட்ச் இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு மேனுவல் ஏசிக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. அண்ட் அதுக்கு கீழே வந்து 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட், பக்கத்துலேயே வந்து யூஎஸ்பி அண்ட் ஆக்ஸ் போர்ட் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து உங்களுக்கு 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ்க்கு தேவையான கியர் நாப் இருக்குது. இந்த கியர் பாக்ஸில் பார்த்தோம்னா உங்களுக்கு மேனுவல் மோடு இருக்குது. அண்ட் இங்கே வந்து சென்டரில் ஃபிசிக்கல் ஹேண்ட் பிரேக் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டமை பற்றி பார்த்தோம்னா இதில் வந்து ஆப்பிள் கார்ப்ளே அண்ட் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ரெண்டுமே சப்போர்ட் பண்ணும். ஃபஸ்ட் நம்ம ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேட்கலாம். வால்யூமுக்கு வந்து பார்த்தோம்னா ஃபிசிக்கல் பட்டன் கிடையாது. நீங்கள் ஸ்டேரிங் இல்லை அப்படின்னா டச் ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணணும். இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம்லேயே நீங்கள் டிஸ்டன்ஸ், டெம்பரேச்சர், ஆவரேஜ் ஃபியூல் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். மேலே வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சென்டரில் டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர், கீழே வந்து மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே இருக்குது. அதில் வந்து ஆவரேஜ் ஃபியூல், டிஸ்டன்ஸ், டெம்பரேச்சர், ட்ரிப் மீட்டர், ஓடோமீட்டர், கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் அப்படின்னு நிறைய இன்ஃபர்மேஷன் லோட இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம காரை ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். கார் வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம காரை ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த காரோட இன்ஜினை பற்றி பார்த்தோம்னா இது வந்து 1 லிட்டர் 3 சிலிண்டர் K10B பெட்ரோல் இன்ஜின். இந்த இன்ஜின் வந்து அதிகபட்சமாக 67 HP அண்ட் 90 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. மேட்டர் டு 5 ஸ்பீட் AMT ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ். ஃபியூச்சர் ரிவேஷன் வந்து பார்த்தோம்னா இந்த காரில் வந்து 2 ஏர் பேக், ABS, EBD, பிரேக் அசிஸ்ட், ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ அப்படின்னு ஓரளவுக்கு டீசெண்டான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கார் வந்து பெட்ரோல் அண்ட் CNG அப்படின்னு 2 ஆப்ஷனில் வருது. அண்ட் கியர் பாக்ஸ் ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா 2 ஆப்ஷன் இருக்குது. 5 ஸ்பீட் மேனுவல் அண்ட் 5 ஸ்பீட் AMT ஆட்டோமேட்டிக். இப்போ நாம் ட்ரைவ் பண்ணுறது வந்து AMT ஆட்டோமேட்டிக் வேரியண்ட். ஃபஸ்ட் இந்த காரோட டிரைவபிலிட்டியை பற்றி பார்த்தோம்னா ஸ்டேரிங் வந்து உங்களுக்கு ரொம்பவே லைட்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்லோ ஸ்பீட்ஸில் ட்ரைவ் பண்ணுறப்ப சிட்டிக்குள்ளே அண்ட் ரைட் ஸ்பாட்ஸில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு கார் வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்கும். பிகாஸ் ஸ்டேரிங் வந்து உங்களுக்கு அவ்வளோ லைட்டாக இருக்குது. பட் அதுவே நீங்கள் ஹைவேல போகிறப்ப ஹை ஸ்பீட்ஸில் இந்த காரோட ஸ்டேரிங்லேருந்து அந்தளவுக்கு ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் எதிர்பார்க்க முடியாது. நெக்ஸ்ட் இந்த காரோட சஸ்பென்ஷனை பற்றி பார்த்தோம்னா உங்களுக்கு ரொம்பவே சாஃப்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்லோ ஸ்பீடில் போகிறப்ப ஏதாவது சின்ன பம்ப் வந்துச்சு இல்லாட்டி பேட் ரோட்ஸில் போகிறீங்க அப்படின்னா கூட ரைட் குவாலிட்டி வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு எஃபெக்ட் ஆகாது. ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் இதை வந்து சஸ்பென்ஸை வந்து அப்சர்வ் பண்ணிடுது. பட் அதுவே நீங்கள் ஹைவேல போகிறப்ப ஹை ஸ்பீட்ஸில் சின்ன பம்ப் வந்துச்சு அப்படின்னா கூட உங்களுக்கு நிறைய வெர்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். பிகாஸ் இது வந்து சாஃப்ட் சஸ்பென்ஷன் அப்படிங்கிறனால. அண்ட் அதை விட முக்கியமான காரணம்னு பார்த்தோம்னா இந்த காரோட கர்ப் வெயிட் ஜஸ்ட் 765 kgs தான் இருக்குது. இது வரைக்கும் நம்ம ரிவ்யூ பண்ண கார்ஸ்லேயே வந்து இந்த கார் தான் வந்து லைட் வெயிட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த காரோட பிரேக்ஸை பற்றி பார்த்தோம்னா உங்களுக்கு ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்குது. ரொம்பவே கெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது முக்கியமாக சொல்லப்போனால். நெக்ஸ்ட் எங்கேயாவது நீங்கள் ஹார்ட் பிரேக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு லைட்டாக நோ ஸ்டேவ்ஸ் இருக்குது பிகாஸ் ஆஃப் சாஃப்ட் சஸ்பென்ஷன். இந்த காரோட ARI சர்டிஃபைடு மைலேஜ் வந்து 21.7 km/லிட்டர். பட் ரியல் வேர்ல்டில் நம்ம அவ்வளோ எதிர்பார்க்க முடியாது. நம்ம சிட்டி ப்ளஸ் ஹைவே ரெண்டையும் சேர்த்து ஆவரேஜாக ஒரு 17 to 19 km வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இந்த காரோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து ஜஸ்ட் 27 லிட்டர்ஸ். இதுவுமே இந்த காரோட வெயிட்டுக்கு ஒரு மெயின் பேராமீட்டராக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த டேங்கை வந்து 1 டைம் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 500+ கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரேஞ்ச் எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இந்த இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து பார்த்தோம்னா இந்த கார் வந்து லோ எண்ட் அண்ட் மிட் ரேஞ்சில் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் அதுவே ஹை எண்டில் வந்து உங்களுக்கு அவ்வளோக்கா பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. பிகாஸ் இந்த கார் வந்து மோர் ஆர்லெஸ் சிட்டி டிராஃபிக்கில் ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் இந்த காரோட காம்பேக்ட் சைஸை பொறுத்து மேக்ஸிமம் எல்லாருமே வந்து சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணுறப்ப லோ எண்ட் பஞ்ச் வந்து ரொம்பவே நல்லா இருக்கணும். அதுக்காக தான் இந்த கார் வந்து லோ எண்ட் அண்ட் மிட் ரேஞ்ச் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த 5 ஸ்பீட் AMT ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸை பற்றி பார்த்தோம்னா இது வந்து டிப்பிக்கல் AMT அப்படிங்கிறதுனால கியர் ஷிஃப்ட்ஸ் அப்போ நிறையவே ஜெர்க் இருக்குது அண்ட் கியர் ஷிஃப்ட்ஸுக்குமே கொஞ்சம் லேக் இருக்குது. ஆல்சோ இந்த கியர் பாக்ஸில் வந்து உங்களுக்கு மேனுவல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் உங்களுக்கு இந்த ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸோட கியர் ஷிஃப்ட் வந்து ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மேனுவல் மோடில் போட்டு நீங்கள் கியர் ஷிஃப்ட்ஸை மேனுவலாக கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். இந்த காரோட மெயின் காம்படிட்டர்னு வந்து பார்த்தோம்னா ரெனால்ட் குவிட் அண்டு ஹுண்டாய் சாண்ட்ரோ மட்டும்தான். பட் இருந்தாலும் இந்த காருக்கு வந்து மாற்றி சுஜிக்கக்கூடிய நிறையா காம்படிட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம்.
பிகாஸ் அல்டோ, வேகனார், செலிரியோ அண்ட் எஸ்ப்ரெஸோ இது எல்லாமே வந்து மோர் ஆர் லெஸ் உங்களுக்கு சேம் ஃபீச்சர்ஸ் அண்டு சேம் ப்ரைஸ் ரேஞ்சில் தான் வருது. ஸோ யாராவது கார் வாங்க வர்றாங்க அப்படின்னா அவங்களே நிறையா கன்ஃபியூஷன் ஆயிடுறாங்க. இந்த காரோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பேஸ் பெட்ரோல் மேனுவல் வேரியண்ட்டுக்கு 4.38 lakhs ஸ்டார்ட் ஆகி டாப் ஆஃப் தி லைன் சிஎன்ஜி மேனுவல் வந்து 6.22 lakhs. இந்த ப்ரைஸஸ் எல்லாமே ஆன் ரோட் ப்ரைஸ் கோயம்புத்தூர். இப்போ நாம் ட்ரைவ் பண்ணுறது வந்து டாப் ஆஃப் தி லைன் பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட். இதோட ப்ரைஸ் வந்து 5.83 lakhs ஆன் ரோட் கோயம்புத்தூர். ஃபைனலாக நம்ம வெர்டிக்ட் பற்றி பார்க்கலாம். நீங்கள் மாருதி சுஜுகி எஸ்ப்ரெஸோ பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு. உங்களுக்கு சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஒரு காம்பேக்டான கார் வித் ஹை மைலேஜ் அண்ட் ஆட்டோமேட்டிக்கோட கன்வீனியன்ட் வேணும் அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பிகாஸ் இந்த கார் வந்து உங்களுக்கு சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த காரோட ஸ்டேரிங் வந்து ரொம்பவே லைட்டாக இருக்குது அப்படிங்கிறனால நீங்கள் டிராஃபிக் அண்ட் டைட் ஸ்பாட்ஸில் பார்க் பண்ணுறதுக்கு இந்த கார் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். முக்கியமாக இந்த காரோட ரியர் சீட் ஸ்பேஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ரொம்பவே நிறையா இருக்குது. 2 adults வந்து கம்ஃபர்டபுளாகவே உட்காரலாம். அண்டு மெயினாக சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்னு வரப்போ மாருதி சுஜுகியோட வைட் ரேஞ்ச் ஆஃப் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் நெட்வொர்க் இருக்குது. நீங்கள் எங்கே வேணாலும் காரை ஈஸியாக சர்வீஸ் பண்ணிக்கலாம். இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த காரில் இருக்க ட்ராபேக்ஸ்னு பார்த்தோம்னா ரியருக்கு வந்து இண்டிவிஜுவலாக ஏசி வென்ஸ் கிடையாது அண்ட் ரிவர்ஸ் கேமரா கிடையாது. பட் ஓவராலாக உங்களுக்கு சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணுறதுக்கு அண்ட் எப்போயாவது லாங் ட்ரைவ் போகிறீங்க அப்படின்னா ஒரு அளவான ஸ்பீடில் ஹைவேல போகிறதுக்கு இந்த கார் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் மாருதி சுஜுகி எஸ்ப்ரெஸோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் பண்ணுற கார் ரிவ்யூ, கம்பேரிசன் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன காருக்கெல்லாம் ரிவ்யூ வேணும் அண்ட் அதுக்கப்புறம் எது மாதிரியெல்லாம் வீடியோஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.